திரு மணிகண்டன், இங்க அதிமுக ஆட்சியில 10 ஆண்டு காலத்துல நிர்வாக கட்டமைப்புகள் அதெல்லாம் ரொம்ப மோசமான நிலைக்கு சென்றிருந்தது. ஒரு 10 ஆண்டு கால ஆட்சியை காட்டிலும் இந்த 4 ஆண்டு காலம் 1000 மடங்கு சிறப்பான ஆட்சியை திமுக கொடுத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையே போதும், மீண்டும் நாம தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர். நானு முதல் சுற்றுல நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மறந்து போயிட்டேங்க. அதாவது ஏன் 10 ஆண்டு ஆட்சின்னு அதிமுக குறிப்பிடாம எடப்பாடி பழனிசாமியோட 4.5 ஆண்டு ஆட்சிகளை மட்டும் குறிப்பிட்டீங்கிறப்ப அம்மையார்களுடைய ஆட்சியும் ஸ்டாலின் ஆட்சியும் கம்பேர் பண்ணக்கூடியது அல்ல. அதனாலதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த 4.5 ஆண்டு ஆட்சி மட்டும் அவருக்கு சரிசமமான இடையில இருக்கக்கூடிய அந்த ஆட்சி நான் சொன்னேங்க. ராஜீவ்காந்தி பேசுறப்ப சொன்னார், இல்லம் தேடி கல்வி உலகமே பாராட்டுற ஒரு திட்டம்னு ரேப்பரை கிழிச்சிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்ட NEP கல்வி புதிய கல்விக் கொள்கையில இருந்து ரேப்பரை கிழிச்சிட்டு திராவிட ஸ்டிக்கர் ஓட்டினது தான் இவங்க பண்ண சாதனை. ஒண்ணு புரிஞ்சு கிராமத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. NEP-ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்ல இளம் இருக்கு சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி NEP-ல சொல்லிட்டாங்கல்ல, இல்லம் தேடி கல்வி எந்த ஸ்டேட்ல தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் தான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலங்கிறது மத்திய அரசினுடைய வாதம். அப்படி இருக்கும் போது ஏன் தேசிய கல்விக் கொள்கையை இல்லம் தேடி கல்விங்கிற முறையில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை? அப்படி ஒரு லாஜிக்காவே சொல்லுங்க. இன்னொன்னு அவர் கேட்கறல, அவர் காப்பி பேஸ்ட்னு NEP ஆதரித்த நடைமுறை மாநிலங்கள்ல எந்த மாநிலத்தில் இளம் தேடி கல்வி அவர் பேசி முடிக்க சொல்லுங்க. அத மணிகண்டன் சார் நான் கேட்ட கேள்வி பதில் இளம் தேடி கல்வி எந்த மாநிலத்தில் இருக்கு? அவருக்கு நேரம் கொடுங்க பேசட்டும். இல்ல அத சொல்ல போய் சொல்லக்கூடாது, போய் பேசக்கூடாது, போய் பேசக்கூடாது, பேசி முடிக்கட்டும். இல்ல போய் பேசக்கூடாது, பேசி முடிக்கட்டும், போய் பேசாதீங்க, போய் பேசாதீங்க சார். மணிகண்டன் நீங்க பதில் சொல்லுங்க. இந்த கிராமப்புற பாலா இப்படி குறுக்கிட்டா தயவு செஞ்சு என்ன அழைக்காதீங்க. என்னுடைய நேரத்தில் வாதம் சார் இது. இல்ல இல்ல ஒரு கருத்து சொல்லட்டும், கருத்து சொல்லி முடிக்கட்டும், பேசுவோம். அதாவதுங்க, என் மேல் பாக்கெட்ல இருக்கிற 100 ரூபாய் எடுத்து 250 ரூபாயா மாத்தி இந்த பாக்கெட்ல வச்சுக்க, இந்த பாக்கெட்ல வச்சுக்கன்னு கொடுக்குற மாதிரி கடந்த அதிமுக ஆட்சியில இருந்து தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்தினாங்க, மாணவர்களுக்கான லேப்டாப் நிறுத்தினாங்க, மகளிருக்கான இருசக்கர வாகனத்தை நிறுத்தினாங்க, பிறந்த குழந்தைக்கு பரிசு பெட்டகத்தை நிறுத்தினாங்க, உயிர்காத்த மூடினாங்க, வயதானவர்களுக்கு OAP முறைப்படி கொடுக்காம பொங்கல் பரிசு எல்லாம் நிறுத்திட்டு அப்படியே புது திட்டம் பாத்துக்கோ இந்த அப்படி அப்படின்னு மகளிருக்கு பத்தியா உரிமை தொகை அதுலயும் 1 கோடி பேருக்கு, மீதி 1.25 கோடி பேருக்கு 1 கோடி பேர் பாவப்பட்டவங்க வாங்கல. இந்த மாதிரி சும்மா எடுத்து பெயிண்ட் அடிச்சு பழைய மந்தையில் புதிய மந்தையில் பழைய கல்லும்பாங்களே, அதிமுக காலத்தில் கொடுக்கப்பட்ட நலத்திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டு நாங்க கொடுக்கிறோம் பாரு திராவிட மாடல் அப்படின்னு தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க. இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன், இவர் அடிக்கடி இந்த திமுக ஒரு பிளக்கான பாடம் என்ன சார் மாநில, நான் நேரடியா கேக்குறேன், என்ன மாநில சுயாட்சி கெட்டு போச்சு? அதிமுகவோ அம்மாவோ எடப்பாடி பழனிசாமியோ திரு MGR என்ன மாநில சுயாட்சி விட்டு கொடுத்தாங்க? காவிரி உரிமையை விட்டு கொடுத்தீங்க, கட்சித்தீவை விட்டு கொடுத்தீங்க, இலங்கை தமிழக 1.5 கோடி பேரோட நலனை விட்டு கொடுத்தீங்க, கல்விய மாநில பட்டியலிருந்து விட்டு கொடுத்துட்டு UPA 1 எங்களுடைய கருணாநிதி அவர்களுடைய இதுலதான் இந்த ஆட்சியே நடக்குதுன்னு பெருமை பேசிட்டு மந்திரி சபையில உட்கார்ந்துருந்தீங்களா? அப்ப மாநில உரிமை எங்க போச்சு? UPA 2 உட்கார்ந்துருந்தீங்களா? உட்கார்ந்துருந்தீங்களா? மாண்டாங்கோட இருந்தீங்களா? நரசிம்மரோட தேவகோட இருந்தீங்களா? குஜராத் இருந்தீங்களா? இத்தனை பேரோட 18 வருஷ காலம் மத்தியில உட்காந்துட்டு இந்த இலாக்கா வேணும் அந்த இலாக்கா வேணும் உட்காந்துட்டு என்ன பழைய அரத பழசான அன்று போன இந்த ரீலா ஓட்டிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த இதுல வந்து மோடி உட்காந்துட்டு இந்த பக்கம் அமித்ஷா உட்காந்து மாநில போய் பிடிக்கிட்டாங்களா? இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா? 7.5 ஆண்டு ஆட்சி கொடுக்க போறோம். இந்த திராவிட மாடல் ராஜீவ்காந்தி பதில் சொல்லிட்டோம். பிஜேபி ஒரு ஜூனியர் பார்ட்னர், இவங்க அந்த கோல் போஸ்ட மாத்துறாங்க, இவங்களோட ஆட்சியோட அட்டூழியம் அராஜகம் இதெல்லாம் தெரிஞ்சு போயிடு. மாநில சுயாட்சி டீலிமிட்டேஷன் ஜூனியர் பார்ட்னர் முதல்ல பிஜேபி ஏத்துக்கிட்டான்றதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம், பேசுவோம்.